Karadaya Nonbu அடை பண்ண போகிறோம்ல. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமைக்கு கரடை நோம்பு இல்லையா? ஸோ அந்த அடை பண்ணலான்னு. இது எப்படின்னா மாசியும் பங்குனியும் அந்த மாசி முடிஞ்சு பங்குனி ஸ்டார்ட் பண்ணும்போது இது கட்டிப்பேன். அதான் மாசி இருக்கும்போதே கட்டின்றணும். பங்குனி வந்து பிறந்ததுக்கப்புறம் கட்டிக்கூடாது. இந்த வாட்டி வந்து ராகுகாலம் வந்து வருது, 4:30 மணிக்கு ராகுகாலம் வருது. ஆக்சுவலாக 5:50க்கும் என்னமோ பிறக்கிறது. ராகுகாலம் 4:30க்கு ஆரம்பிக்கிறதுனால 3:00லேருந்து 4:30க்குள்ளே கட்டின்றணும். 4:25க்குள்ளே கட்டின்றணும். அதுக்கு வந்து இந்த அடை பண்ணுவான். அந்த அடை பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன். இது வந்து அரிசி மாவு, ரெண்டுமே அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு வந்து ஆற்றுல மாவு நம்ம முன்னாடி காமிச்சிருக்கோம். இப்படி பண்ணணும். நல்லா அரிசியை ஊற வச்சுட்டு ஊறினா ஒரு 1/2 hour நல்லா வச்சுட்டு கலைஞ்சிட்டு நல்லா உணர்த்திட்டு 1 hour மிக்சிலே பொடி பண்ணி சலிச்சுக்கலாம். இல்லை மிஷினில் போய் அரைச்சிக்கலாம். இல்லை கடையில் வாங்கின மாவு எதுனாலும் சரி, எந்த அரிசி மாவுனாலும் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து உப்பு இருக்கு, இது காரத்துக்கு. உப்பு 1 டம்ளர், காரம் வந்து 1 டம்ளர் வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து மெயினாக வந்து காராமணி போடுவாள். வெள்ளை காராமணியை கொஞ்சோண்டு உப்பு, இந்த காராமணிகளுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். காராமணி இது உப்பு வடைக்கு வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் தேங்காய். அதுக்கு வந்து வெல்லமும் தேங்காய், ஏலக்காயும். இதை வந்து பண்ண போகிறேன். ரெண்டுமே அட் டைம் பண்ணிடலான் இருக்கேன். வெல்லம் என்ன கணக்கு அப்படின்னா, நம்ம எவ்வளோ அரிசி மாவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு வந்து 3/4 இல்லை சேம் அளவு எடுத்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துனோம்னா 3/4 கிளாஸ் எடுத்துனாலும் சரிக்கு, இல்லை 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் வெல்லம் எடுத்துனாலும் பரவாயில்ல. அவ்வளோ ஸ்வீட்டை பொறுத்து. நான் அதுக்கு வந்து ஜலம் இப்போ 1/2 டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். ஜலம் விட்டு அது வந்து கொஞ்சம் கரைச்சிட்டு வடிகட்டிக்கிறேன். இங்கே வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். காரடைக்கு வந்து 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதை போட்டுருக்கேன். இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, இது நல்லா வறுத்துக்கணும். அதாவது கோலம் போடுற பதம்னு சொல்லுவாள். எப்படி தான் சொல்லி நல்லா வறுத்துட்டு எடுத்துச்சு இந்த மாவு வறுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு வச்ச உடனே 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம். ஜலம் வந்து 1:2. 1 வந்து அரிசி மாவு, 2 வந்து ஜலம். இப்போ அடுப்பில் வச்சுருக்காங்க. இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் எடுத்துருந்தேன் மாவு. ஸோ அதனால் 1:2 ஜலம் விட்டுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பொடி பொடியாக நறுக்கின தேங்காய் இருக்கு இல்லையா, அதை போட்டுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் இது வேக வச்ச காராமணி கொஞ்சம். உப்பு போடணும். உப்பு போட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் மாவு போடுறேன். ஒரு கொதி வரட்டும். கருவேப்பிலை காஞ்சி போனது இருக்கா, நாளைக்கு இப்போ போடுறேன். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே போட்டுட்டு கிண்ண வேண்டியது. நார்மலாக பழக்கட்டைக்கெலாம் பண்ணுற மாதிரி தான். இது கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணிடுறோம். கொஞ்சம் ஆறினோடனே பிடிக்கணும். இது வெல்லம் வந்து 1.25 கப் எடுத்துட்டுருக்கேன். மாவு வந்து 1.5 கப் எடுத்துருக்கேன். ஜலம் வந்து 1:2 கணக்கு போகும்போது 1 கிளாஸ்க்கு 2, 1/2 கிளாஸ்க்கு 1. ஸோ 3 விடணும். ஆல்ரெடி 2.5 விட்டுட்டேன். அதனால் மிச்சம் 2.5 விட்றேங்க. ஸோ 3 கிளாஸ் விட்ருக்கேன் ஜலம். காராமணி விட்டுறேன். அதேமாதிரி தேங்காய் கொஞ்சம். தேங்காய் அது மாதிரி ஏலக்காய் 2 ஏலக்காய். இது கொதி வரட்டும். கொதி வருது இல்லையா, இந்த அரிசி மாவே வறுத்துக்கணும். எல்லா அரிசி மாவே நல்லா வறுத்துக்கணும். வந்து இப்போ இதை போட்டுட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் சிம்மில் வச்சோம்னா நல்லா கெட்டியாகிடும். இன்னும் கெட்டியாகிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஆற விடுறேன். கொஞ்சம் ஜலத்தை தொட்டுண்டு வாழையில் தட்டினாலும் தட்டலாம், இல்லை கையிலே கூட இப்படி தட்டலாம். சின்ன நல்லா வேகணும். அதுக்காக கொஞ்சம் நடுவில் இது பண்ணிக்கணும். அது நம்ம இஷ்டம் தான். என்ன சில பேர் வந்து ஸ்கொயர் டைப்பில் பண்ணுறா. நம்ம பாட்டில் வந்து வழக்கு வந்து இந்த மாதிரி தான். தட்டின்ட்டேன். அப்படியே குக்கரில் வைக்கிறேன். ஸ்வீட்டாக கையில் பட்டலாம். அப்படி நடுவில் அந்த இலையில மாதிரி எடுத்துட்டு தட்டலாம். இதே வச்சிடறேன்.
இது கொழக்கட்டை பண்ணிட்டோம் இல்லையா, பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து பெருமாள்கிட்ட இது மாதிரி 2 கோலம் போடணும். ஆக்சுவலாக ஒன்று வந்து இந்த அடையெல்லாம் வைக்கிறதுக்கு, ஒன்று நைவேத்தியத்துக்கு இந்த சரடுலாம் வைப்போம். அதுக்காக எத்தனை பேர் ஆற்றுல இருந்தாலும் சரடு மட்டும்தான் கணக்கு, இலை கோலம்லாம் ஒன்று தான். இப்போ வந்து பெருமாளுக்கு அதாவது 2 ஒத்தையப்படாமல் 2 கோலம் போட்டாச்சு. முதல்ல ஒரு பிளேட்டில் இப்போ இப்போ வந்து ஒன்று வந்து தாயாருக்கு ஃபஸ்ட்டு கட்டணும். ஆண்டாளுக்கோ தாயாருக்கோ என்ன ஃபோட்டோ ஆற்றுல இருக்கோ இல்லை எந்த இந்த பெருமாள் இந்த அம்பாள் இருக்காலோ அவள் கட்டணும். எனக்கு தெரியும் இல்லையா, இது வந்து மஞ்சள் கயிறில் நடுவில் கொஞ்சம் வந்து குங்குமப்பூ இது மல்லிகைப்பூ கட்டிட்டு கட்டிக்கணும். இது வந்து எத்தனை இருக்கோ அத்தனை பேர். இப்போ பெருமாளுக்கு தாயாருக்கு ஒன்று, அப்புறம் ஆற்றுல எத்தனை பேர் இருக்காலும் அத்தனை. கல்யாணம் ஆன சுமங்கலி, கல்யாணம் ஆகாத குழந்தைகள் பொண்ணுங்க கொஞ்சம் இருந்தால் கூட எல்லாருக்கும் சேர்த்தது. அப்போ சரடு மாற்றிக்கிற பழக்கம் உண்டு, சரடு. அப்புறம் வெத்தலை பாக்கு, பழம், பூ. அதே மாதிரி இப்போ இது வந்து நுனி இலையில இந்த மாதிரி வைக்கணும். நுனி இலையாக வச்சு இது வந்து காரம் ஸ்வீட்டும் வச்சுட்டு வெண்ணெயை வச்சு இது அம்சே இப்போ இது அம்பாவை காமிச்சிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து கழுத்தில் கட்டிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு கட்டிக்கிறத சாப்பிட்டுட்டு அப்புறம் பசுமாட்டை கொடுத்துட்டு அப்புறம் ஆற்றுல எல்லாரும் எடுத்துப்பான். நுனியில் கணக்கு இருக்கா? நுனியில் அதான் ஒன்று தான் போட்டு வைக்கிறத பழக்கம். நம்ம அதில் இத்தனை பேர் இருந்தாலும் இலை ஒன்று தான். இது மட்டும்தான் இந்த நோம்புச்சரடு இது மட்டும்தான் வந்து எத்தனை இருக்காலும் அத்தனை பேருக்கு. இது வந்து இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு வைக்கணும். யூஸ்வலாக வந்து சாப்பிடாம தான் பண்ணுற பழக்கம். சப்போஸ் இந்த வாட்டி 3:30 மணிக்கு வருது இல்லையா, அப்போ என்ன பண்ணால் காத்தால சீக்கிரம் சாப்பிட்டானா சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் தான் கொழக்கட்டை பண்ணி அப்புறம் தான் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை விரதமாக இருக்கிறான்னா இருக்கலாம். அது மாதிரி ரொம்ப கச்சப்பட கட்டிட்டு இது பண்ணிக்கலாம். ஆற்றுல பெரிய ஆளுக்கெல்லாம் வச்சு கட்டணும். இந்த கதையை நீ சொல்லுங்க. நீங்கள் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலம் என் கணவர் என்னை பெரியாது இருக்கணும் அப்படின்னு இந்த பாட்டு வரும். இது வந்து இந்த சத்தியவான் சாவித்திரியோட போன தடவையே நம்ம கதை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த கதையை வந்து இன்னொரு தடவை கேட்குறது நல்லது. இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு இப்போ பொம்பளை குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த கதையை சொல்லி நம்ம கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ப்ராப்ளம்னு வரும்போது லைஃப்பில் வந்து சின்னதாக ப்ராப்ளம் ஆகட்டும், பெரிய ப்ராப்ளம் ஆகட்டும், ஏதோ நம்ம வரும்போது அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கதை. சின்ன சின்ன விஷயங்களுக்கே நம்ம வந்து துவண்டு போயிடுறோம். ஸோ இந்த சத்தியவான் சாவித்திரி கதையை வந்து பார்ப்போம். ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய மன்னன், பேர் வந்து அஸ்வத்தின்னு ஒரு பெரிய மன்னன். அவன் வந்து தவம் இருந்து ஒரு பெண் பெற்றான். அந்த பெண் பேர் வந்து சாவித்திரி. அந்த பொண்ணை வந்து ரொம்ப வந்து எல்லா கலையிலையும் சிறப்பாக வளர்க்குறான். அது வளர வளர அறிவுலையும் அழகுலையும் படிப்புலையும் கலையிலையும் எல்லாத்துலேயும் சிறந்து வளர்றான். அந்த சிறப்பு எப்படின்னா, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஆம்பளைகள்லாம் வந்து அவளை பார்த்து வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கே இவெல்லாம் நம்மளை செலக்ட் பண்ண மாட்டா அப்படிங்கிற அளவுக்கு இங்கே இருக்கிற சிற்றரசர்களுக்கெல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து கெட்டிக்காரியாக வளர்றான். அப்போது வந்து பொண்ணு பார்க்கறதுன்னு வரும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவன் அப்பா வந்து சொல்லிடுறான், நீயே செலக்ட் பண்ணு அப்படின்னு. காட்டு வழியாக போகும்போது ஒரு நாள் ஒரு காட்டில் வந்து ஒரு அம்மா அப்பாவை வச்சு ஒரு பையன் வந்து விறகு வெட்டி பழச்சுட்டு இருக்கான். அந்த பையன் வந்து ஒரு அழகுலையும் தேஜஸ்லையும், அம்மா அப்பா பார்த்துக்கிறதுலையும் ஒரு அழகுலையும் தேஜஸ்லையும் ரொம்ப ஒரு மாதிரி சிறப்பாக இருக்கான். அந்த பையனை பார்த்தோன்னே சாவித்திரிக்கு பிடிச்சிருது ரொம்ப. அந்த பையன் பேர் தான் சத்தியவான். அவன் நேராக வந்து அவன் அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு வரான். அவன் அப்பா சொல்கிறதுக்கு வரும்போது ஆற்றுல வந்து அவர் கூட நாரதர் உட்காந்துருக்கார். அவன் 2 பேரும் பேசின்னு இருக்கும்போது வந்து சத்தியவான் சொல்கிறான், அந்த சாவித்திரி சொல்கிறான், அந்த சத்தியவானை பார்த்தேன், பிடிச்சிருக்கு, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அப்போது நாரதர் சொல்கிறார், அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ண 1 வருஷத்தில் அவனுக்கு வந்து ஆயுள் முடிகிற மாதிரி அவனுக்கு விதி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். வேறு யாராவது பையனை பாரு அப்படின்னு சொல்கிறார். இவன் ஒத்துக்கல. எனக்கு பார்த்தவொன்னே அந்த பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு பண்ணின்றான். 1 வருஷம் ஆகுது. அந்த நாள் அந்த விதிக்கப்பட்ட நாளுக்கு 3 நாளைக்கு முன்னால் இருந்தே விரதம் இருக்கான்.
விரதம்னா எப்படின்னா தூக்கம் கிடையாது, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, அந்த மாதிரியான ஒரு கடும் விரதம். அந்த 3வது நாள் அவன் மாமனார்கிட்ட பெர்மிஷன் வாங்கி சத்யவானோட காட்டுக்கு போகிறான் விறகு வெட்டுறதுக்கு. சத்யவானுக்கு இதெல்லாம் தெரியாது. நேராக விறகு வெட்டுறதுக்கு போகிறான். அவன் எப்பவும் போல் விறகு வெட்டின்னு இருக்கான். விறகு வெட்டின்னு இருக்கிற சமயத்தில் கை கால்லாம் அசந்து அப்படியே சாவித்திரி மேலே சாஞ்சிடறான். அப்படியே மடியில் தலை வச்சு படுத்துறான். அப்படியே அவன் கண்ணு முன்னாலேயே அவனுக்கு உயிர் போகிறது. கரெக்டாக காலன் வரான் யமன் பாசக்கயிறு எடுத்துட்டு. இவன் வந்து சத்யவானை பார்த்துட்டே அப்படியே குனிஞ்சுட்டே உட்காண்டிருக்கான். அப்போது இந்த காலனோட சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்க்குறான். யார் நீ அப்படின்னு கேட்குறான். அப்போ காலன் சொல்கிறான், நான் தான் காலன். சத்யவானுடைய காலம் முடிஞ்சுடுத்து அவனுடைய உயிரை எடுக்கிறதுக்காக பிரித்து கூட்டின்னு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் எடுத்துகிட்டு போகும்போது பின்னாலேயே போகிறான் சாவித்திரி. அப்போ காலன் திரும்பி பார்த்துட்டு நீ பின்னால் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதுக்கு முன்னாலேயே அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கலக்கம். என்னென்னா யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டான் காலன். இறந்தவா யாரோ அவள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், அவளுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவாளுக்கு தெரியாது. இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற ஒரு கலக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது பின்னாலேயே வந்துட்டுருக்கான். பின்னாலே வந்துட்டு இருந்தவ காலனை பார்த்து, நீ பிரதிபலன் பார்க்காத செய்கிற வேலையும் கடமை தவறாமல் செய்கிறதும் அந்த துல்லியமான சமயத்தில் வந்து பண்ணுறதும் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அற்புதமான உன்னுடைய வேலைகள் வந்து ரொம்ப ஒரு பிரதிபலன் பார்க்காத இந்த வேலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இருந்தாலும் வந்து நான் வந்து சத்தியவானோட காலமெல்லாம் வந்து அவன் கூட நான் பயணிப்பேன் அப்படின்னு அக்னியை சாட்சியாக வச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். அவனை விட்டுட்டு என்னால் தனியாக இருக்க முடியாது. சாம என்னையும் கூட்டின்னு போய்டு அப்படின்பா. அவன் காலன்னு சொல்லுவான், என்னை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனாலும் வந்து நீ கேட்டதை வந்து என்னால் செய்ய முடியாது, தர முடியாது. உன்னோட சமயம் வந்து இப்போ கிடையாது. இப்போ வந்து சத்தியவானை கூட்டின்னு போகிறதுக்கு மட்டும்தான் எனக்கு அனுமதி இருக்குது. அதை செய்ய விடுனே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீ வந்து உன்னுடைய பேச்சும் உன்னுடைய தைரியமும் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும்னு கேளு, என்ன வரனுக்கு வேணும்னு கேளு, நான் தரேன். ஆனால் சத்தியவானை கேட்கக்கூடாது. சத்தியவானை தவிர வேறு என்ன வேணுமோ கேளு, தரேன் அப்படின்னா. அப்போ இவளுக்கு வந்து மாமனார் ஞாபகம் வரும். மாமனார் வந்து கண்ணு தெரியாமல் இருப்பார். அவர் வந்து குடும்ப சூழ்நிலையில் கண்ணு போயிடும் இருக்கும். கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லுவாள். அவர் ததாஸ்து அப்படின்னு சொல்லுவார். சரி அப்படின்னா அப்புறம் திருப்பி வந்து அவள் வந்து காலனை பற்றியும் இவாளுடைய நெருக்கத்தை பற்றியும் அவள் எப்படி வந்து என்ன வந்து ஒரு வைராகியத்தில் சத்தியவானை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்லிகிட்டே வருவாள். அப்போ திருப்பி காலன்னு சொல்லுவான், நீ சத்தியவானை தவிர வேறு ஏதாவது கேளு, நான் உனக்கு செய்கிறேன். நீ வந்து பசி வரதேன்னு எனக்கு தெரியும், அதனால் நீ என்ன வேணுமோ கேளு. அப்போ வந்து அப்பாவை பற்றி கேட்பான். அப்பாவுக்கு வந்து வாரிசு வேணும் அப்படின்னு சரின்னு சொல்லுவான். திருப்பி போயிட்டே இருப்பான் காலன். திருப்பி காலன் பின்னாலேயே போயிட்டே இருந்துட்டு திருப்பி அவனை பற்றி பேசி அப்போ அடுத்த தடவை சொல்லும்போது அவன் வந்து சத்தியவானை தவிர வேற என்ன வேணா கேளுங்கிறத மறந்துடுவான். இவ பேச்சில் அப்படியே கேட்டு இவளுடைய கதைகளை கேட்டு இவளுடைய தைரியத்தையும் இவளோட மன வலிமையும் பார்த்து அடுத்த தடவை சொல்லும்போது சத்தியவானை தவிர மற்றதை கேளு அப்படிங்கிறத சொல்ல விட்டுட்டு நீ என்ன வேணும்னு கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு எனக்கு சத்தியவான் மூலமாக எனக்கு வாரிசு வரணும், 100 குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது வந்து இவருக்கு வந்து வேறு வழி இருக்காது, சரின்னு ஒத்துண்டுவார். அதுக்கப்புறமா வந்து 400 வருஷம் சத்தியவான் சாவித்திரியும் அமோகமாக வாழ்ந்து இறைவன் அடி சேர்வார். இதுதான் வந்து சத்தியவான் சாவித்திரியோட கதை. ஸோ இந்த அப்ரோச் பார்த்துட்டு பசங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி வளர்க்குறது நல்லது. நல்லா சொன்னீங்க. கதை ஒட்டகத்தோட கதை கேட்டாலும் நல்லா இருப்பாரு, அந்த திருப்பி சொல்ல தெரியும். எல்லாம் நல்லா சொல்லுவாள், இந்த விரதம் இப்போ கண்டிப்பாக பண்ணனா தான் சுமங்கலியாக இருக்கிறதுக்கும் குழந்தை கல்யாணம் ஆகிறதுக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கும் இது வந்து பண்ணணும். அதை இதுதான் ரொம்ப ஈஸியான குழக்கட்டை தான், ஈஸியான ஒன்றும் இது கிடையாது. ஒன்று என்னென்னா குளிச்சுட்டு மடியாக பண்ணணும். 14th மார்ச் வந்து சண்டே வருது. 3:30 4:30 4:25 கட்டி முடிச்சுட்டாங்க. காட்டில் வந்து இந்த சாவித்திரி வந்து
காராமணியும் அங்கே வந்து கார் நெல் அந்த அரிசியும் தான் கிடைக்குமா. அதை வச்சு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் குடும்பம் நடத்தின்னு இருந்தாலும். அதை ஞாபகமாக தான் இந்த காரடையான்னு சொல்லுது. இன்னொரு மீனிங் வந்து நம்ம போன தடவை சொல்லியிருக்கமே, காரடையா, அது கார்னா இருள். இந்த விரதம் இருக்கவாளுக்கு வந்து இருளே வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சூப்பர், தேங்க்யூ.